ஆக்சிஜன் என்றால் ஓட்டு முக்கியம். அரசியலில் ஓட்டு முக்கியம். ஆயுள் காக்க ஓட்டுநர் முக்கியம். நம் கதையில் ஓட்டுநர் பச்சைமுத்து ஓர் ஒழுக்கமான தியாகி. இறந்தும் இந்த கதையில் வழிகாட்டியாக வாழ்கிறார். பஞ்சபூதத்தை காப்பதால் உலக அமைதி நம் உள்ளங்கையில். கடல் சீற்றத்தால் கடல்வாழ் உயிரினங்கள் இடம்பெயர்கின்றன. கடல் சீற்றத்தால் கடல்வாழ் உயிரினங்கள் இடம்பெயர்கின்றன. இயற்கை சீற்றத்தால் விலங்குகள் இடம்பெயர்கின்றன. இயற்கை சீற்றத்தால் விலங்குகள் இடம்பெயர்கின்றன. வயநாட்டில் அனைத்தையும் இழந்த ஒரு பாட்டியும் ஒரு குழந்தையும் இரவு முழுவதும் அடைக்கலம் தந்து பாதுகாத்து கண்ணீருடன் வழி அனுப்பியது யானை கூட்டம். உயிர்மை நேயம் ஒன்றே இந்த உலகிற்கு தேவை. மனித நேயம் கொண்ட நாம் அதை புரிந்து கொண்டால் உலக அமைதி நிச்சயம். இதோ நிழற்பாவையின் தலைப்பு. ஓட்டுநர் பச்சைமுத்து ஓசோன் சொத்து. தலைப்பை புரிந்து கொள்வோம். இங்கு ஓட்டுநர் என்பவர் ஆக்சிஜனை காப்பவர். அவரின் பெயரோ பச்சைமுத்து. பச்சையத்தை தருகின்ற முத்து போன்ற விதைகள் போன்ற குணங்கள் இருப்பதால் இறந்தும் இந்த கதையில் அவர் உயிர் வாழ்கிறார் ஆகாயத்தில். ஓட்டுநர் பச்சைமுத்து ஓசோன் சொத்து கதையில் பயணிப்போம். கதாபாத்திரங்கள். ஓட்டுநர் பச்சைமுத்து. அம்மா நீலவேணி, மூத்த மகள் அமுதினி, இளைய மகள் தமிழினி. பசுமை வீட்டில் அமர்ந்து கொண்டு தனது குழந்தைகள் அமுதினி தமிழினிக்கு இரவு உணவை தந்துவிட்டு நிலவை பார்த்து அப்பாவை பற்றிய கதை சொல்ல வழக்கம் போல் தயாரானாள் நீலவேணி. அனைவரும் ஓசோன் கண்ணாடி 2025 மாட்டிக்கொண்டு தயாராகினர். மொட்டை மாடியில் படுத்துக்கொண்டு அம்மா நீலவேணி தன் இறந்த கணவன் பச்சைமுத்து நிலாவுக்கு அருகில் மின்னும் விண்மீனாக நம்மை பார்ப்பதாக தமது இரு குழந்தைகள் அமுதினிக்கும் தமிழினிக்கும் காண்பித்தாள். அமுதினியும் தமிழினியும் குழந்தைகள். அப்பாவை போல் யாருக்கும் நுரையீரல் பாதிப்பு வராமல் அனைத்து ஓட்டுநர்களையும் காப்பாற்றுவேன் அம்மா. நம் உயிருக்கு பகை என்று நம் அப்பாவை இறந்ததன் மூலம் நான் புரிந்து கொண்டோம். ஆகவே காற்று மாசுபடுவதை குறைத்து பூமி வெப்பமாவதை தவிர்ப்பேன் அம்மா. நுரையீரல் பாதிப்பதோடு அப்பா தீபாவளி அன்று புகை மண்டலத்தில் அவதிப்பட்டு இரத்தவாந்தி எடுத்து இதயம் துடிப்பு நின்றது. என் நினைவில் இன்றும் உள்ளதம்மா. ஆகவே கூடிய மற்றும் வெடிமருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்ப்பேன். சைக்கிளை பயன்படுத்துவேன். வாகன புகையின் பாதிப்பினை உணர்த்துவேன். மக்கும் குப்பைகளையும் மக்கா குப்பைகளையும் பிரித்து மறுசுழற்சி செய்வேன் அம்மா. தண்ணீரை சிக்கனமாக செலவழிப்பேன். கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பேன். மண்வளத்தை காப்பேன். இயற்கை உரங்களை வலியுறுத்துவேன் அம்மா. என் குழந்தைகளே, இந்த சிறு வயதில் நம் தந்தையின் இழப்பும் இந்த பிரபஞ்சம் நமக்கு போதித்த விளைவுகளையும் புரிந்து கொண்டு நீங்கள் ஞானம் பெற்றதை எண்ணி பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற தீபாவளி இரவுதான் உங்கள் தந்தையை நாம் இழந்தோம். அந்த தீபாவளி அன்று ஆட்டோ ஓட்டிய பணம் பத்தவில்லை என்பதற்காகவே உங்களுக்கு புத்தாடை இனிப்பு வெடி வாங்க வேண்டும் என்பதற்காகவே நம் வீட்டு முன்பு ஓங்கி உயர்ந்து கலந்த வேப்ப மரத்தை வெட்டி அதை விற்ற பணத்தில் தீபாவளியை கொண்டாடினோம். ஆனால் நுரையீரல் பாதிக்கப்பட்ட நம் தந்தை மூச்சு திணறினால் நம்மை விட்டு பிரிந்தார். அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு இந்த வருடமே அமைதியும் சாந்தமும் சூழ்ந்த நிலையில் அதே இடத்தில் 2 வேப்ப மரங்களையும் 2 தென்னை மரங்களையும் நட்டு தீபாவளியை கொண்டாடுவோம். மரமே மரணத்தை ஜெயிக்கும் திறவுகோல் என வாழ்வோம். அம்மா, இன்று சூரிய குடும்பம் பற்றி பாடம் எடுத்தார் ஆசிரியர். அப்போது ஓசோன் படலத்தை பாதுகாப்பது நம் பொறுப்பு என்றார்கள். புகைப்பிடித்தல் கூடாது, வாகன புகை நல்லதில்லை, உலகில் இயற்கையை பாதுகாக்க வேண்டும். அப்போதுதான் பூமியை பாதுகாக்கும் ஓசோன் படலத்தை நாம் காக்க முடியும் என்றனர். அப்போது நான் எழுந்து ஓட்டுநர் பச்சைமுத்து ஓசோன் சொத்து என்று நீங்கள் கூறிய கருத்தில் ஞாபகத்திற்கு வந்தது. எனவே நான் எழுந்து அதை கூறினேன் அம்மா. அதற்கு அனைவரும் சிரித்தனர். நான் மீண்டும் அவர்களிடம் நட்சத்திரமாக ஓசோனில் ஆட்டோ ஓட்டுகிறார் என்றேன். அதற்கு மீண்டும் அனைவரும் சிரித்தனர் அம்மா. அக்கா, தாங்கள் கூறியது முற்றிலும் சரிதான். ஓட்டுநர் என்றால் வேறு ஒரு பொருள் ஒன்று. ஓட்டு என்றால் ஆக்சிஜன். ஓட்டுநர் என்றால் ஆக்சிஜனை பரப்புபவர். நம் ரத்தத்தை புகை பிடிக்காதவர் ஓர் சிறந்த ஓட்டுநர். அவர் பெயரோ பச்சைமுத்து. வீட்டை சுற்றி வேப்ப மரம் நட்டவர். பச்சைமுத்து என்றாலும் தகும். அம்மா கூறியதை போன்று அதே விண்மீனாக மின்னிக் கொண்டிருக்கிறார். ஆகவே ஓட்டுநர் பச்சைமுத்து ஓசோன் சொத்து என தாங்கள்
மற்றும் மண்டலங்களிலிருந்து வந்த புகை காரணமாகவே அவருக்கு நுரையீரல் தொற்று ஆரம்பித்தது. ஆகவே நம்ம ஆரோக்கியத்திற்கு சுய கட்டுப்பாடு ஒரு காரணமாகவே இருந்தாலும் மற்றவர்களுடைய சுய கட்டுப்பாடும் ஒழுக்கமும் நமது ஆரோக்கியத்திற்கு நல்ல வழிவகுக்கும் என்று நாம் அப்பாவினுடைய பாதிப்பில் இருந்து புரிந்து கொண்டோம். ஆகவே ஒன்றுபட்ட சுய கட்டுப்பாடும் ஒன்றுபட்ட சுய ஒழுக்கமும் ஒன்றுபட்ட சுய ஒத்துழைப்பும் தான் உலக ஆரோக்கியத்திற்கு மற்றும் உலக அமைதிக்கு வழிவகுக்கும். ஆகவே உலக அமைதி நம் ஒவ்வொருவரின் கையில் தான் உள்ளது. எனவே சூரியன், காற்று, வான், கோள்கள், நீர்நிலைகள் போன்ற வளங்களை பாதுகாப்போம். மனிதநேயம் பெற்ற ஞானத்தால் பிரபஞ்சத்தை அழிவில் இருந்து மீட்போம். Mummy, how can I memorize solar family system? My very educated mother just served us noodles என்ற வார்த்தையை ஞாபகம் வைத்துக்கொள். அதை தமிழில் எப்படி அம்மா ஞாபகப்படுத்துவது? சூடான புவியில் வெண்பனி உருகி பூகம்பத்தால் செவந்த விண்கலங்களே, சரிய போகும் யுகம் காக்க நெஞ்சில் புகு ஓட்டு. புரிந்துவிட்டது அம்மா. சூடான சூரியன், புவியின் புதன், வெண்பனி உருகி வெள்ளி, பூகம்பம் பூமி, செவந்த செவ்வாய், விண்கலனே வியாழன், சரிய போகும் சனி, யுகங்காக யுரேனஸ், நெஞ்சில் நெப்டியூன், புக வேண்டும் ஓட்டு அம்மா. மிகவும் சரி. கனகச்சிதமாக கற்பூரம் போல் பற்றி கொண்டாய். தமிழினிதான். Terribly sorry, Mummy. I would not understand my sentence. Please explain. Okay, May I explain, mummy? please do it. My very educated mother just served us noodles. Her mind is Mercury, very is Venus, educated is Earth, just is Jupiter, served is Saturn, us is Uranus. Finally, noodles for Neptune. Is it correct, mummy? Excellent. God bless you, தமிழினி. நீலவேணி அமுதினியை பார்த்தாள். ஓசோன் கண்ணாடியுடன் தூங்கிவிட்டாள். தமிழினிக்கும் கொட்டாவி வந்துவிட்டது. அவர்கள் இருவரையும் தடவிக்கொண்டு வானத்தில் மின்னும் கணவன் பச்சை முத்து ஆட்டோவில் டாட்டா காட்டுவதை கண்ணீர் விட்டு கண்களை மூடி தூங்கிக் கொண்டாள். ஓட்டுநர் பச்சை முத்து ஓசோன் சொத்து கதையிலிருந்து அறிந்து கொண்டது. ஓட்டுநர் பச்சை முத்து என்பவர் எந்த புகைப்பழக்கமும் இல்லாதவர். மற்றவர்களின் புகைப்பழக்கத்தினாலும் தொழிற்சாலையில் இருந்து வரும் புகையினாலும் அதிக பிளாஸ்டிக் பயன்பாட்டினாலும் இந்த நோய் ஏற்படுகிறது. மற்றவர்கள் இப்படி தவறான பயன்பாட்டினை செய்வதால் எந்த புகைப்பழக்கமும் இல்லாத ஒரு மனிதன் வாழ்க்கையை இந்த கதையில் நான் புரிந்து கொண்டேன். அந்த மனிதன் இறந்து விட்டாலும் அவருடைய குடும்பம் மிகவும் கஷ்டப்படுகிறது. எனவே நாம் அனைவரும் மரங்களை வளர்த்து பிளாஸ்டிக் பயன்பாட்டினை குறைத்து மற்றும் புகை பழக்கத்திற்கு உள்ளாகாமல் இந்த உலகை பாதுகாப்போம். மரம் வளர்ப்போம், ஆக்சிஜன் பெறுவோம். நன்றி.